Hi friends, welcome to Sugi Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ற கிளிப்பை வச்சு வேற என்னென்ன விஷயத்துக்குலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறோம். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சனில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். கிச்சனில் நம்ம மளிகை ஜாமான் நிறைய வாங்கி வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டப்பாலெல்லாம் நிறச்சி வச்சுருப்போம். இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும். இந்த மாதிரி மீதமாக இருக்கிறத நல்லா டைட்டாக ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே ஒரு கிளிப் எடுத்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா போதும். உள்ளே இருக்கிற பொருள் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதோட இதுவே நமக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். நம்ம இன்னும் நிறைய டப்பாலாம் வாங்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. இருக்கிற இதிலே நம்ம கிளிப்பை போட்டு வச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிற பொருளும் கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கிளிப்பை போட்டு ஒரு பக்கெட்டில் மொத்தமாக போட்டு மூடி வச்சிட்டோன்னா போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இதுவே நல்லா நீட்டாக பேக் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. இதை தனியாக நம்ம பேக் பண்ணணும், இன்னொரு டப்பா தேடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இப்படியே போட்டு வச்சுக்கலாம். இது வந்து முக்கியமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருப்போம், மீதி இன்னும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கிளிப்பை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே காற்று போகாது, நல்லா டைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உள்ளே இருக்கிற பொருளும். அடுத்ததான் நம்ம துணி காய போட்டு இந்த கிளிப்பை வச்சு ஒரு இடிக்கி ரெடி பண்ணலாம். இடிக்கி நம்ம கடையில் தான் வாங்குவோம். ஆனால் வீட்டில் இருக்கிற 2 ஸ்பூனை வச்சு இந்த இடிக்கியை நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அப்பளம் பொரிக்கும் போது அதை திரும்ப எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க, 2 ரப்பர் எடுத்துக்கோங்க. கிளிப்போட ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்பூனை அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ரப்பர் போட்டு சுற்றி விட்டுருங்க. நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. அது மாதிரி இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஸ்பூனை வச்சு அதையும் ரப்பர் வந்து நல்லா டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது நமக்கு ஒரு சூப்பரான இடிக்கு மாதிரி செட் ஆகும். நம்ம ஏதாவது பொருள் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ரப்பர், ஒரு கிளிப்பு, 2 ஸ்பூன் இருந்தாலே போதும். அடுத்து இந்த கிளிப்பை வச்சுட்டு நம்ம ஒரு மொபைல் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 4 கிளிப் எடுத்துக்கிறோம். ஒரு கிளிப்போட இன்னொரு முனையில் இன்னொரு கிளிப்பை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கிளிப்பை மேலே பார்த்து இருக்கிற மாதிரி இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மொபைல் வச்சு பார்க்கலாம். இதுதான் மொபைல் ஸ்டாண்டு. நம்ம கடையில் இதுக்காக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. வீட்டில் இருக்கிற கிளிப்பே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தள்ளி வச்சு மொபைலை பார்த்துக்கலாம். ரொம்ப முகத்துக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும். இன்னொரு ஐடியா இப்படி பண்ணலாம். மொபைல் எடுங்க, 2 கிளிப் எடுத்துக்கோங்க. 2 கிளிப்பையும் 2 ஓரத்துலையும் இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். மொபைல் அப்படியே நிற்கும். நமக்கு பிடிச்ச வீடியோஸ் பார்க்கும்போது கையிலேயே வச்சுட்டு பார்க்கணும் அப்படி தேவை கிடையாது. இந்த மாதிரி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம். கிச்சனில் இது நல்ல யூஸ் ஆகும். நம்ம கிச்சனில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். மொபைல் எங்கே வைக்கிறது அப்படின்னு தேட வேண்டாம். இப்படி தூரத்தில் வச்சு நம்ம மொபைலை பழகிட்டோம் அப்படின்னா நம்மளோட கண்ணும் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகாக ஒரு கிளிப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். சூப்பரான நோட் பேடாக இருக்கும். நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், கிச்சன்லேயும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நமக்கு என்னென்ன மளிகை ஜாமான் இனிமேல் தேவை இருக்குது அப்படிங்கிறத அழகாக எழுதி வச்சுக்கலாம். இது தவிர வீட்டுக்கு 1 மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். கேஸ் பில் எல்லாம் நம்ம எங்கேயாவது தொலைச்சிருவோம். ஒவ்வொரு மந்த்தும் வரக்கூடியதை ஒரே மாதிரி கிளிப்பு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல எல்லா பில்ஸும் இருக்கும். இப்போ இந்த பில்லெல்லாம் நம்ம தனித்தனியாக வச்சுருக்கும் போது தான் காற்றுல பறந்து போகும், எங்கேயாவது மிஸ் ஆகும். அதுவே ஒரே இதில் எல்லாத்தையும் கிளிப்பு போட்டு வைக்கும்போது நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால பறந்து போகாது. நமக்கும் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம நோட்டில் ஒரு பக்கத்தில் எழுதிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் பேப்பர் பறந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது எழுதுகிற குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனடியாக ஒரு கிளிப் எடுங்க, நோட்டில் இன்னொரு பக்கத்தில் அழகாக கிளிப்பை போட்டு வச்சுருங்க. இப்போ இது பறக்கவே பறக்காது. நம்மளும் தொந்தரவே இல்லாமல் இன்னொரு பக்கம் அழகாக எழுதிக்கிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தவிர நம்ம ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறோம், எது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி கிளிப்பை வந்து யூஸ் பண்ணி அந்த பேஜில் நம்ம அழகாக பின் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நமக்கு ஜோடியாக இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது. ரிப்பன், சாக்ஸ், இதெல்லாம் நம்ம ஜோடியாக தான் வைக்கணும். ஒன்று மிஸ் ஆகி போனாலும் இன்னொன்று தேடிக்கிட்டே இருக்கணும். கிடைச்ச ஒன்றையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜோடியாக இருக்கிறத உடனடியாக ஒரு கிளிப் எடுத்து அட்டாச் பண்ணி வச்சுட்டோன்னா போதும். எடுக்கும்போது சேர்த்தே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளும் பதட்டப்படாமல் நம்ம வேலையை செஞ்சு முடிக்கலாம். அடுத்து நமக்கு இருக்கிற இன்னொரு தலைவலி இந்த மாதிரி கேபிள் ஒயரை வந்து மேனேஜ் பண்ணுறது. ஹெட்செட்டுக்கு யூஸ் பண்ணுறது, கேபிள் ஒயர், இந்த மாதிரி நிறைய ஒயர் நம்ம வீட்டில் இருக்கும். ஆனால் எது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே சிக்கு பிடிச்சி போயிருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேபிள் எடுத்து சின்னதாக சுருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கிளிப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதோட நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். ஸோ நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக ஹேங்கரும் கிளிப்பும் வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சின்ன சின்ன துணி காய போடுறதுக்கு கூட நமக்கு நிறைய இடம் தேவைப்படும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துணிகள், கர்ச்சீஃப், டை, அப்புறம் சாக்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஹேங்கரில் அழகாக காய போட்டு எடுத்துடலாம். இந்த கர்ச்சீஃப்லாம் அழகாக தொங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக காற்றுல காஞ்சிரும். அதோட இது ஒரே ஹேங்கரில் இருக்கிறதுனால ஈஸியாக காய போட்டு ஒரு ஹேங்கரை மட்டும் தூக்கிட்டு வந்தோன்னா போதும், இந்த பொருள் எல்லாம் வந்துடும். நம்ம துணி காய போட்டு எடுத்துகிட்டு வரும்போதே 2-3 துணி சின்ன சின்ன துணியெல்லாம் கீழே விழுந்துடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதோட ஒரு சின்ன இடத்துல நிறைய துணி காய போட்ட மாதிரியும் இருக்கும். துணி காய போடுற கிளிப்பை நம்ம வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.